நீ அறிவே இல்லாதவன், அறிவியலி, ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்றது வழக்கமான உலக நடப்பு. அது எம்ஜிஆர் காலத்தில் நடக்குது. அது ஆதவர்ஜுனும் இன்றைக்கி நடக்குது. அதனால் அது அவருக்கும் தெரியும். அது அவர் அரசியல் அவர் எப்படி எடுத்துகிட்டு போவார்னு பார்ப்போம். நேற்று முதல் முறையாக மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக முழுவதும் மாவட்ட தலைநகர்லாம் களமிறங்குறாங்க. இன்றைக்கி இந்த வக்போர்டு மசோதாவில், திருத்த மசோதாவில் பல நல்ல அம்சங்கள் இருக்குது. ஆனால் இதை எப்படி கொண்டு வராங்கன்னா, பள்ளிகள் கட்டலாம், இந்த மாதிரி எவ்வளோ பண்ணலாம், எதுவுமே பெருசாக பண்ண மாதிரி இல்லை. மருத்துவமனைகள்லாம் கட்டதுனதே கிடையாது. கட்டலாம் அப்படின்னா திட்டம்லாம் போட்டு கம்னுகிறாங்க. ஆனால் வக்போர்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனை இஸ்லாமிய மக்களுக்காக விஜய் இறங்குகிறார், லட்சக்கணக்கான இளைஞர்கள் நமக்காக இறங்குறான்னா இஸ்லாமியர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஐயோ, நம்ம வீட்டு பிள்ளைங்க நமக்காக போராடுறா, இவ்வளோ நாளாக இவங்களுக்கு போட்டோம், அந்த ஆட்சியில் உட்கார வச்சா விலைவாசி ஏற்றின்னு பண்ணதும் பண்ணுறாங்க. அவனுக்கு பார்த்தா பிஜேபி கூட சேர்ந்துருக்கிறான். சரி பரவாயில்ல, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு போடலாம்ப்பா, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா. இந்த வக்போர்டு மசோதா சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மாதம் 1.5 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குதா? எந்த அமைச்சராக, எந்த எம்எல்ஏ கிட்டையாவது அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்களா? டிவியில் டிபேட்டில் லகுட பாண்டிகள் பேசலாம் கணக்கில் வச்சுக்காது. எங்கே நம்மலாம் முரண்படுறோன்னா, மற்றவர்கள் மாதிரி இவங்களை டிஃபேம் பண்ணுறதோ கிண்டல் அடிக்கிறதோ கிடையாது. ஏன்னா இப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்காங்க. இப்படி வர்ற இவர்கள் நாளைக்கு பெரிய தலைவர்களாக மாறலாம். இந்த அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம். எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நேற்று ஒரு போராட்டத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வக்ஃபு அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராட்டம், அது மாநிலம் தழுவிலே அந்த மாவட்டம் எந்தெந்த மாவட்டத்திலாம் முடியுமோ அங்கே எல்லாமே அவங்க பெருசாக பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் அந்த போராட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. அவங்களுடைய இதில் சொல்லணும்னா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களின் பார்வையிலையும் அவங்க ஒரு முதல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க தலைவர் இல்லாமல் பொதுச் செயலாளர் தலைமையில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த விஷயத்தை? அது இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பில் புஷி ஆனந்த் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு பக்கம், அதற்கு அவர் பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு நழுவிட்டார். அதுவும் ஒரு பக்கம் ஒரு நெட்டிசன்களால் கிண்டல் செய்யப்பட்டுருக்கு. எப்படி பார்க்கலாம்? நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், களத்தில் இறங்குங்கன்னு. மாவட்ட தலைநகரில் ஏன் போராட்டம் இருக்குங்க? தமிழகத்தில் சென்னையில் புஷி தலைமையில் ஒரு போராட்டம். அவர் பனையூர் விட்டே வரமாட்டார் போல். ஈசிஆர்லேயே எப்பா அப்படியே நடந்து வர்ற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிட்டுப்பான்ட்டு. ஆனந்த் சொல்கிறீங்க? ஆமாம், பைக்கில் வந்திருப்பார். பைக்கில் ரிட்டர்னில் பைக்கில் போகும்போது பைக்கில் வரமாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி முதல்ல நம்ம அதை வரவேற்கணும். ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். அதில் சாதக பாதகங்களை அவர்கள் சந்திப்பது அவர்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ டிவியில் காமிச்சாங்கல்ல, சில பேர் ஓடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி போராட்டங்களில் அரெஸ்ட் பண்ணும்பொழுது ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. காலையில் கைதுன்னுவாங்க. அது கைது கிடையாது. கூப்பிட்டு போய் உங்கள் டீட்டெயில் வாங்குவாங்க. டீட்டெயிலை இது பண்ணிட்டு மண்டபத்தில் வச்சுட்டு ஈவினிங் மேலே, ஏன் அதுக்குன்னா திரும்பி நீங்கள் போய் எங்கேயா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ இங்கே இது பண்ணி கழிச்சு விட்டாங்க, மறுபடியும் ஒரு 1 ஹவர் பொறுத்து வேறு எங்கேயா போய் பண்ணிங்கன்னா, அதனால் கைதுன்றது போராட்டம் நடத்தினாங்க, கைது பண்ணாங்க. ஈவினிங் விட்டுட்டாங்கன்னா அவங்க மைண்டு மாறிடும். நடுவில் 3 சீட் ஆடுவாங்க, எதாவது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அதை கூட இவர்களுக்கு தாவேகா தொண்டர்களுக்கு அனுபவம் இல்லாதனால தலை தெறிக்க ஓடியதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா கைது பண்ணிட்டாங்கடா, நம்மளை கொண்டு போய் அந்த சினிமாவில் எப்படி தானே காமிப்பான், அப்போவே விசாரித்து அப்போவே தண்டனை, இவருக்கு நான் 302 பிரகாரம் ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிட்டேன் போங்க அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு 15 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணுறதுன்ட்டு தலை தெறிக்க ஓடியதெல்லாம் பார்த்தோம். சிலர் கைதானார்கள். இது எல்லாமே அவர்களுக்கு அனுபவமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், அடடா காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆகிவிடலாமா, இவ்வளவு எளிதானதா? இது தெரியாமல் இப்படி தான் இவங்க இவ்வளோ நாளாக போராடினா, இது தெரிஞ்சால் நமக்கு எதுக்கு தலைவர் பொதுச் செயலாளர், நம்மளும் இறங்கிடலாமே களத்தில் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க நேற்று. அதனால் இந்த நடைமுறைகள் அடுத்தடுத்து வரும்பொழுது மாறும். அப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம் பர்மிஷன் கொடுக்குறாங்க, 10 நிமிஷம்தான். உன்னுடைய கவர்மெண்ட்டு போட்ட தீர்மானத்தை ஆதரிச்சு தானே பண்ணுறாங்க. ஆமாம், அவ்வளோ இன்னும் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே என்ன பேச போகிறீங்க? அப்போ இந்த நடைமுறை அவரே இப்போ ஸ்டாலின் அந்த துறை அமைச்சரை கேட்டால் கூட நம்ம விஷயம் தானுங்க, நல்ல விஷயம் தானுங்க பண்ணிட்டேங்கன்னு சொன்னால் கூட இவங்க அதிகாரிகள் 10 நிமிஷம் தான். எந்த ஊரில் திமுகவில் அந்த மாதிரி பண்ண முடியுமா? அதிமுக பண்ண முடியுமா? சரி பாவம் பசங்கன்னா, சின்ன பசங்கன்னா 10 நிமிஷம். இன்னொன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பர்மிஷன் இதை வாங்கிட்டு வந்து மறியல் பண்ணுறாங்க.
அப்போ அது ஒரு தள்ளுமுள்ளு. அப்போ அடுத்த தடவை வந்து பர்மிஷன் கேட்கும்போது அது ஒரு சிக்கலா மாறும். இந்த மாதிரி சில அம்சங்கள். ஆனாலும் மாவட்ட தலைநகரங்கள்ல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாங்கன்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் களம். இந்த களத்தை அவங்க இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதில என்ன ப்ளஸ், மைனஸ்ன்னு தெரிய ஆரம்பிக்கும். விஜய் அவர்கள் வராததை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்திருக்கணும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல அவர் இல்லாத ஒரு இப்படியும் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு கட்சி போராட்டம் அறிவிக்குது, போராட்டம் நடத்துது. பெரும்பாலும் திராவிட கட்சிகளுடைய இதில பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் ஸ்டேஜ் போட்டு வந்து கலந்துக்குவாங்க. இவரு நடிகர் இன்னும் வந்து இதுக்கு வரல. அவர் சொல்ற மாரி சினிமா படப்பிடிப்பில் இருக்கிறார். என்னங்க 2 மாதம் பொறுத்தாருங்க சொன்னாங்க. போராட்டம்னா என்னன்னு காட்டுறோம்னாங்கல்ல. ஒருவேளை போராட்டம்னா என்னன்னு காட்டுறதுக்காக 2 மாதம் பொறுத்து வரலாம். அதனால் அவர் வந்து அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு வருவார். இது ட்ரெய்லரா? டீசர் ட்ரைலர். அப்போ வந்து இதை வந்து மெயின் ஹீரோ வராதனால அந்த குணச்சித்திர நடிகர் மிஸ்டர் ஆனந்த் குணச்சித்திர நடிகர் மாதிரி தாங்க இருக்கிறார் அவர். உனக்கோசரம் தான் எல்லாம் பண்ணுறான், பலூன் வாங்கி தரான் இருப்பான்றார்ல. அப்போ அந்த இடத்துல அவர் கவலைப்பட்டு தனது மாவட்ட செயலாளருக்காக வருத்தப்படும் காட்சியில் அவர் ஒரு சிறந்த குணச்சித்திர நாயகராக ஆக சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறார். அந்த வகையில் அவர் கலந்துக்கிட்டார். இன்னொரு மெயின் ரோல் பண்ணக்கூடிய அந்த இன்னொரு செகண்ட் ஹீரோ டெல்லி போயிட்டார் நேற்று, ஆதவ் அர்ஜுனா. மற்ற குணச்சித்திர நடிகர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்ததுனால் டெல்லி அல்ல, அது கிளப்பி விடப்படுது. ஓகே, அது வந்து டீஃபேம் பண்ணுறதுக்காக ஆதவ் அர்ஜுனா ஒன்றும் இல்லை, அவர் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள அது இதுன்னு கிளப்பி விட்டு ஒரு ஆளை காலி பண்ணுற வேலை நடக்கும். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. இதெல்லாம் நடக்கும்ன்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அதாவது என் கூட இருந்தால் நீ அறிவாளி, வெளியே போனால் முட்டாள், நீ அறிவே இல்லாதவன், அறிவியலி, ஒன்றுங்க லாய்க்கு இல்லாதவன் அப்படின்றது வழக்கமான உலக நடப்பு. அது எம்ஜிஆர் காலத்தில் நடக்குது. அது ஆதவ அர்ஜுனும் இன்றைக்கி நடக்குது. அதனால் அது அவருக்கும் தெரியும். அது அவர் அரசியல் அவர் எப்படி எடுத்துகிட்டு போவார்னு பார்ப்போம். இந்த போராட்டம் பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னா கூட இந்த கேள்விகள் ப்ரெஸ்ஸில் கேட்ட கேள்வி, அதற்கு அவர் சொன்ன பதில் சரி. நான் ஒன்று அவர் இல்லை அவர் என்னென்னா கேளுங்க. இல்லை அவர் என்னன்னா அவர் சொல்கிற பதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதை தாண்டி அதை வந்து ஒரு ட்ரோலாக மாற்றி பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நான் வந்தேன். நம்ம வந்து இப்போ விஜய் வந்ததுலேருந்து இந்த ஊடகங்கள் பனையூர் போனாலும், இது பனையூர்னு வருது பாருங்கள், பரந்தூர் போனாலும் ஏதாவது போனாலும் அவ்வளோ கவரேஜ். நேற்று முதல் முறையாக மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக முழுவதும் மாவட்ட தலைநகர்லாம் களம் இறங்குறாங்க. இன்றைக்கி இந்த வக்போர்டு மசோதாவில், திருத்த மசோதாவில் பல நல்ல அம்சங்கள் இருக்குது. ஆனால் இதை எப்படி கொண்டு வராங்கன்னா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆக்சுவலாக அந்த மசோதாவில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பல இது இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற இதில் வந்து நீங்கள் வக்போர்டு சொத்துக்களை நான் முஸ்லீமு பணம் இருக்கிறவன் ஆட்டையை போடலாம், அவன் 99 லீஸுக்கு எடுக்கலாம், குறைந்த வாடகைக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி வக்போர்டுக்கு வராத அமௌண்ட்டு ஏற்கனவே சச்சார் கமிட்டியில் மன்மோகன் சிங் காலத்தில் போட்டதில் 10,000 கோடி ரூபா வரணும், வெறும் 100 சில்லரை கோடி தான் வந்திருக்குது. இப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் 10,000 கோடி வரைக்கும் வரலாம். அப்போது இந்த வருமானங்கள் எங்கே போகுது? அப்போ அதுக்கு துணை போகிறது யார்? இந்த மாதிரி விஷயங்களை களையிறதுக்கு தான் இந்த வக்போர்டு மசோதா கொண்டு வந்திருக்காங்க, திருத்த மசோதா. அதில் வந்து மாநில அரசு இஷ்டத்துக்கு நிலத்தை எடுக்க முடியாது, இதுக்குன்னு கமிட்டி அமைப்பாங்க, இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டி அமைப்பாங்க, வக்போர்டு சொத்துக்களை மீண்டும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். இது எல்லாமே வக்போர்டு சொத்துக்கள் எல்லாமே வெளிநபர்கள் இனி கைப்பற்ற முடியாது, யாரும் லீஸுக்கு எடுக்கிறது எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து வக்போர்டுக்காக கோர்ட்டில் வந்து இப்போ சாதா கோர்ட்டில் போட்டால் அது வரத்துக்கே வருஷக்கணக்காகும். இது வந்து தனி நீதிமன்றம் அது கொண்டு வருவோம். அப்புறம் ஒரு ஆணையம் அமைச்சு இந்த மாதிரி தாவாக்கள் எல்லாத்தையும் தீர்ப்போம், வெளியில் இருக்க சொத்துக்களை கொண்டு வருவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதை ஒழுங்காக படித்து பார்த்தால் அதில் இருக்கிறது தெரியும். இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த விவகாரத்தில் நீங்கள் தாவேகாவுடைய எல்லா விஷயங்களையும் பெருசாக காமிச்ச ஊடகங்கள் நேற்று மட்டும் ஏன் காமிக்கல? காமிச்சாங்க, ஓடுனது, டிஃபேம் பண்ணாங்க. ஆமாம். அப்போ ஏன் நேற்று காமிக்கல? முறையாக ஏன் காமிக்கல? ஒரு அரசியல் கட்சிங்க, ஒரு போராட்டம்னா பல விஷயங்கள் நடக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர்களுக்கு கைதுன்றது அவர்கள் புதுசாக சந்திக்கிற ஒரு விஷயம். எல்லாம் வந்து இளைஞர்கள், சின்ன பசங்க, அவங்க வாழ்க்கையிலே அரசியல்னு களத்துக்கு வர்றது தான் ஃபஸ்ட் டைம். அப்போ போலீஸ் திடீர்னு
எல்லாம் முடிச்சு ஜாலியாக போகலான்னு பார்த்தா வேணாம் நீ பாட்டி தம்பிங்களா ஏறுங்கண்ணா என்னையா இது அப்படியே கொண்டு போய் புழலில் அடைச்சிருவாங்களோ, அப்புறம் அப்பா அம்மாவை பார்க்க முடியாது பயம்லாம் இருக்கும். தெரியல. அப்போ அவன் பார்க்குறான் விட்டாங்க சவாரின்ட்டு ஓடுறான். அதெல்லாம் ஓகே. இது எல்லா மாவட்டத்துலையும் நடக்கல, ஏதோ ஒரு இடத்துல நடந்தது. அப்போது நீங்கள் வந்து இதை கிண்டல் பண்ணி போட்டிங்களே தவிர இந்த 38 மாவட்டங்கள்லேயும் நடந்த அந்த போராட்டங்களை பெருசாக ஒரு எழுச்சியோடு நடைபெற்றுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக எந்த ஊடகமும் பெருசாக பண்ணலை. இது ஹைலைட் திமுகவும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்குது, அதே நிலைப்பாடு தான் தாவேகாவும் இருக்குது. அரசுக்கு ஆதரவாக நாடெங்கிலும் இந்த மசோதாவுக்கு எதிராக இருக்கின்ற அதே மனநிலையை கடவுளை காட்டுற கதை தான். இல்லைன்னா பொண்டாட்டி பத்தினி இல்லைன்ட்டுருவாங்க. அதனால் ஐயோ கடவுள் தெரியாருப்பான்ற மாதிரி எப்பா நீ எதிர்க்கிறியா நானும் எதிர்க்கிறேன்ப்பா, ஏன் எதிர்க்கிறியா தெரியாது, அதான் இப்போ உசி மாற்றினது. அப்போது இதை பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆதரவாக தானே பண்ணுறாங்க. என்ன பயம்னா பிஜேபியோ ஏடிஎம்கேவோ ஏடிஎம்கே ஏற்று தான் ஓட்டு போட்டிருக்கு. ஆமாம். ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து ஏடிஎம்கே ஏற்றுக்குவாங்களா, பிஜேபி கூட இருக்காங்க அப்படின்வாங்க. இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க, வக்ஃப் போர்டு மசோதாவே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு. அப்போது அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் கூட அதை ஏற்றுக்கல. அப்போ அந்த அளவுக்கு தான் இது கொஞ்சம் விலைக்கு சொன்னால் தான் சில பேருக்கு புரியுது. இந்த மசோதா ஒழுங்காக படித்தாங்கன்னா பாதி புரியும். சாதாரண இஸ்லாமிய மக்களுக்கு இது வரைக்கும் வக்ஃப் போர்டில் என்ன பயன்கள் கிடைச்சதுன்னா ஒரு 20% கிடச்சிருக்கு, 80% ஒன்றுமே கிடையாது. ஏழை இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கும் ஓட்டேரியிலையும் ஐஸ் ஹவுஸ்லேயும் பல இடங்களில் குடிசைகள்லேயும் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிறு தொழில் தொடங்க இந்த நிதியை பயன்படுத்தலாம், கடை வச்சு கொடுக்கலாம், காய்கறி இது தினமாக அன்றாட காய்ச்சல் அவங்களுக்கு உதவி பண்ணலாம், பெண்களுக்கு விதவை பெண் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இஸ்லாமியர்களுக்கு இந்த வக்ஃப் போர்டு சொத்தை வச்சு மருத்துவமனை கட்டலாம், பள்ளிகள் கட்டலாம், இந்த மாதிரி எவ்வளோ பண்ணலாம். எதுவுமே பெருசாக பண்ண மாதிரி இல்லை. மருத்துவமனைகள்லாம் கட்டதுனதே கிடையாது. கட்டலாம் அப்படின்னா திட்டம்லாம் போட்டு கம்னுகிறாங்க. ஆனால் வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் முறைப்படுத்தி இனி இந்த காசு வெளியே போகக்கூடாது, சொத்துக்களும் வெளியே போகக்கூடாது, யாரும் வெளியிலேருந்து லீஸ் எடுக்க முடியாது. இதை பண்ணுறத நலத்திட்ட உதவிக்கு தான் நீ பண்ணணும், ஏழை மக்களுக்கு தான் போய் சேரணுன்ற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கு தலைவர்கள், கமிட்டி மெம்பரு, மாநில அரசு கண்காணிப்பு, மத்திய அரசு கண்காணிப்புங்க. இப்போ யாருக்கு இதனால் அடிபடும்? இதை வைத்து அனுபவித்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இதற்காக நிலை வருந்துவார்கள். அப்படி வருந்தும் பொழுது ஏழை மக்களை சேர்த்துக்குவாங்க. எப்படி ஹிந்தி, இவங்க வீட்டு பிள்ளைலாம் ஹிந்தி படிக்கும், இவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்கும். ஆனால் ஐயோயோ ஹிந்தி திணிக்கிறான்ட்டு சாதாரண மக்களை காமிச்சு அதுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வயசுலேயே நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா தாங்க மாட்டான். அப்போ உன் வீட்டு பிள்ளை மட்டும் சைத நிலை படுக்கும்போது அவ்வளோ கொடுக்குறானே. நான் 8ஆம் கிளாஸில் படிக்கிறது, என் குழந்தை 2ஆம் கிளாஸில் படிக்கிறதுன்னு பெருமை பேசிக்கிறேன்ல, அப்போ மட்டும் அது திணிப்பு இல்லையா? அதே இது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு புத்தி இல்லையா? இருக்குது. அதுக்கேற்ற சிலபஸ் கொடுக்கறதுக்கு இவங்க தயாராக இல்லை. ஆசிரியர்களும் அப்டேட் ஆகலன்ற. அரசு பள்ளி ஆசிரியர்களும் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் அப்டேட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், ஆனால் இவங்க சம்பளம் எங்கேயோ இருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த கல்வி முறைகளை சரிப்படுத்துறதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை, மற்ற விஷயங்கள். ஆனால் அதில் இருக்கிற நல்ல விஷயம் எதுவுமே பேச மாட்டாங்க. உக்காந்துக்கிட்டு இந்த கதை திணிக்கிறான், ஹிந்தி திணிக்கிறான், எப்படா திணிக்கிறான், ஹிந்தி கற்றுக்கணும்ல, ஹிந்தி கற்றுக்கிட்டா எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கிட்டா அதுக்கு பேர் திணிப்பு தானே அப்படின்ற மாதிரி அதுக்கு வெளியில் வந்துடுவோம். இப்போது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சி நடத்தும் பொழுது இந்த பிரச்சனை இஸ்லாமிய மக்களுக்காக விஜய் இறங்குகிறார், லட்சக்கணக்கான இளைஞர்கள் நமக்காக இறங்குறான்னா இஸ்லாமியர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஐயோ நம்ம வீட்டு பிள்ளைங்க நமக்காக போராடுறா, இவ்வளோ நாளாக இவங்களுக்கு போட்டோம், அந்த ஆட்சியில் உட்கார வச்சா விலைவாசி ஏற்றின்னு பண்ணதும் பண்ணுறாங்க, அவனுக்கு பார்த்தா பிஜேபி கூட சேர்ந்துருக்கிறான், சரி பரவாயில்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு போடலாம்ப்பா, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா, இஸ்லாமியர் நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக. அப்போது இந்த மாதிரி போராட்டம் நடத்தும் பொழுது என்னதான் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான போராட்டமாக இருந்தாலும் ஐயோ போராட்டத்துக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குடா, அப்போ இதை பெருசாக காமிக்கக்கூடாது, கூப்பிட்றா எல்லாரையும் பெருசாக காமிக்காதீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? டிஃபேம் பண்ணுங்க, அதுக்கு பதிலாக கிண்டல் அடிங்க, சினிமா பாட்டு போடும், ஐயோன்னு ஒரு பையன் கத்துவானே சைக்கிளில் அதை போடுங்க, இந்த வடிவேல் ஓடுற மாதிரி சவுண்டு விடுவோம் அந்த மாதிரிலாம் போடுங்க, இதெல்லாம் போட்டு கிண்டல் பண்ணுங்கள். அப்போ இவர்கள் பண்ணுற போராட்டம் கிண்டலுக்குரியதாக மாற்றுங்க, ட்விட்டரில் பண்ணுங்கள், அதை சின்ன சின்ன பிட் எடுத்து போடுங்க. இதில் தான் ஒன்று தான் புஷி ஆனந்துடைய பேட்டி. நான் என்ன கேட்குறேன், எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இந்த வக்ஃப் போர்டு மசோதாவில் சாதக பாதகம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அண்ணாமலை தவிர. அண்ணாமலை மூச்சு பிடிக்க பேசுகிறாரு, நேற்று கரெக்டாக அந்த விஷயங்களை வக்ஃப் போர்டு மசோதா விலைக்கு சொல்கிறாருங்க. மற்ற தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிற
ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கக்கிட்ட இந்த மீடியாக்கள் வந்து வக்ஃப் போர்டு சம்பந்தமாக நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், தமிழக அரசு எதிர்க்கிறோம்னா, சார் அதில் ஒரு 2 அம்சங்கள் சொல்லுங்கள் சார்னு புஷி ஆனந்த்கிட்ட கேட்ட மாதிரி கேட்பாங்களா ஊடகங்கள்? கேட்குமா? கேட்டிருக்காங்களா? இந்த வக்ஃப் போர்டு மசோதா சம்பந்தமான விஷயங்கள் 1 மாதம் 1.5 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குதா? எந்த அமைச்சராக எந்த எம்எல்ஏ கிட்டையாவது அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்களா? டிவியில் டிபேட்டில் லகுட பாண்டிகள் பேசலாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. அவங்களும் அப்படி தான் வெளில இருந்த படம் காய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த விஷயம் என்ன, அது என்ன புஷி ஆனந்த் எங்கள் அண்ணன் மட்டும் நான் இழைச்சவரா? உனக்கோசரம் போராட்டம் நடத்தும் போது நீயே கிண்டல் அடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போது அவர்கிட்ட வந்துக்கிட்டு இதை சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? வடிவேல் மாதிரி தான் அடிச்சுட்டு போவார். இல்லை, இதை தாண்டி இது வந்து ஒரு அவங்களுடைய தரப்புலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சக்ஸஸ் முடிச்சிருக்கு. வெரி சக்ஸஸ். 2வது விஜய் அவர்கள் வரலை அப்படின்றத தாண்டி இப்போது 2 மாதத்திற்கு பிறகு அவர் வந்து இன்னொரு விஷயம் இதில் சொன்னாங்க, விஜய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அவர் வீட்டில் தான் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காருன்றதையும் ஒரு மீடியாவில் அது தவறான விஷயம். நான் இது விசாரித்தப்போ அவர் ஷூட்டில் தான் இருக்கார் அப்படின்னு. வேற ஒரு விஷயத்துக்காக விசாரித்த பொழுது இல்லை அவர் ஷூட் போயிட்டார் அப்படின்னு. ஷூட்டிங்கில் தான் இருக்கார். ஓகே, அது ஷூட்டிங்கில் தான் இப்போ இன்னும் இருக்கார் அப்படின் போது 2 மாதத்திற்கு பிறகு அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதான்றத பொதுக்குழுவிலேயே ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட சுற்றுப்பயணங்கள், நிறைய மாநாடுகள், பூத் கமிட்டி மாநாடு, மண்டல மாநாடு நிறைய சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், யார் யாரெல்லாம் சேர்க்க போகிறோம் அதையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில தரவுகள் அடிபட்டு இருக்க விஷயங்கள், காளியம்மாள், மருதழகராஜ், இன்னும் சிலர்லாம் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்னு. இது உண்மைதானா? அது எப்போ நடக்க போகுது? அதாவது தாவேகா வந்து ஒரு மாற்று சக்தியாக வரணும் அப்படின்றதுல விருப்பப்படுற ஆள் நானும் ஒரு ஆள். ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இவர் தான் வரணும், அவர் தான் வரணும்னு யார் நெத்திலையும் எழுதி ஒட்டியிருக்கல. தமிழக மக்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னு அதற்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான ஃபேம் இருக்குது, என்கிட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவர்களை நான் ஒரு வழிப்படுத்தி நான் வந்து செய்வேன் அப்படின்னா தாராளமாக விஜய் வர்றதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே நம்மலாம் முரண்படுறோன்னா, மற்றவர்கள் மாதிரி இவங்களை டிஃபேம் பண்ணுறதோ கிண்டல் அடிக்கிறதோ கிடையாது. ஏன்னா இப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்காங்க. இப்படி வர்ற இவர்கள் நாளைக்கு பெரிய தலைவர்களாக மாறலாம். இந்த அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம். எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கட்சிக்குள்ளே ஒரு சிலர் மட்டும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு அதை வந்து யாரையும் உள்ளே விடாமல் கட்சியை வந்து கட்டமைக்கிறதுல இவர்களே கட்சிக்கு பலகீனமாக மாறுகின்றதுக்கு வாய்ப்பாக அமையும் பொழுது அதை நம்ம சுட்டி காமிக்கிறோம். அது சுட்டி காமிக்கவே கூடாது. நான் வந்து ஒன்றை வந்து உடனே நான் ஒன்றை அந்த கட்சி ஆள் இந்த கட்சி ஆள்னு சொல்லுவேன்னா அது ஒரு வகையான, இப்போ மற்ற கட்சிகள் பண்ணுற மாதிரி உங்களை எப்படி பண்ணுறாங்களோ அதற்கு இதுக்கும் மாற்று எதுவும் இல்லை. அப்போது இந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, மிஸ்டர் குணச்சித்திர நடிகருக்கும் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இந்த கிரேட். அவருக்கு மட்டும் குணச்சித்திர நடிகர் என்ன மாதிரி பேசுகிறா நீ? அவரு குணச்சித்திர நடிகர் சார், இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இவர் கட்சிக்காரர் கிடையாதுல்ல, அதனால கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர், கதை, திரைக்கதை, வசனம். சரி, இவரை வேணால் அஷ்டவதானின்னு வச்சுக்கலாமா? எல்லாமே அவரே பண்ணிடுறாரு. விஜய் என்ன பண்ணணும் கூட அவர் பண்ணிடுறாரு. காளியம்மாள் உள்ளே வரணுமா அவர் தான் தீர்மானிப்பார். கட்சிக்குள்ளே வேணும் மதியம் என்ன சாப்பிடணும் அவர் தான் தீர்மானிப்பார். என்ன ட்ரெஸ் போட்டணும் அவர் தான் தீர்மானிப்பார். ஏன்பா என்னப்பா இதெல்லாம் இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி இது இல்லைப்பா இன்னும் பல இருக்குது. இல்லை சார் இதுதான் சார்னு சொல்லிட்டு அவருக்கு யாரோ தப்பாக சொல்லிட்டுக்கிறாங்க. அந்த பத்தில் சந்தானத்துக்கு சொல்லுவாங்க, யாரோ ஒரு மனசுக்குள்ளே போய் டாக்டர்ன்ட்டாங்கன்னு. அந்த மாதிரி பார்த்து தலைவர் விஜய்க்கு பதிலாக ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்லி போகிறாங்க. அதுதான் அவர்கிட்ட யாரோ வந்து நீ கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்னு எதோ சொல்லிட்டுக்கிறாங்க போல். அதனால் அவர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நான்டா அதை வச்சு. அதனால் இந்த 2 பேர் வந்து இந்த விஷயங்கள் பண்ணுறதுடைய சொதப்பல் தான் பொதுக்குழு. அது பற்றி விமர்சனங்கள் வந்து அதில் நம்மளே சுட்டி காமிச்சோம், அந்த 2 தீர்மானங்கள் இல்லைன்றது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு ஒரு கட்சிக்குள்ளே லைட்டாக ஒரு விஜய்லாம் கோவப்பட்டிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பொதுக்குழுக்கு அப்புறம் சரியா பல விஷயங்கள் அவர் காதுக்கு போயிருக்குது. பத்திரிகைகளில் வந்த விஷயங்கள், பேசிய விஷயங்கள், இது எல்லாமே இந்த பதவிக்காக காசு வாங்குறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள் ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து அதெல்லாம் போயிருக்குது. அப்போ அவர் இல்லை நம்ம உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம், இது என்ன இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா, இவர்கள் இருவர்களுக்குமே நீ நாளைக்கு யோசிச்சுன்னா அவங்க நாளைக்கு யோசிப்பாங்க, அடுத்த வாரத்துக்கு யோசிப்பாங்க 2 பேரும். நீங்கள் போய் தலைவரை ஒரு செம்ம திட்டம் வச்சுக்கிறேன் தலைவரை,
இதை பண்ண வச்சிங்க 8 மாவட்டத்தில் நம்ம வேறு லெவல் அப்படின்னா 8 மாவட்டத்தில் வேறு லெவலு, ஒன்றை விட்டால் நாங்கள் வேறு லெவலு. அதனால் நீ போயிட்டு நாளைக்கு காலைல வா தலைவரை, இதுவே கதவை திறந்து உள்ளே வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தலைவரை, நாளைக்கு வா உனக்கு அதுவும் இருக்காது, அங்கே கேட்டு மூணு தான், நீ என்னை பார்க்கவே முடியாது, நீ யோசிக்க முடியாது, போ 8 மாவட்டத்தில் கட்சியை கொண்டு போறியா நீ, அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ற இன்றைக்கி நிலைமை அதுதான். அதனால் யாரையும் வெளில விடாமல் இருக்கிற நிலைமை ஓரளவுக்கு மாறி சமீபத்தில் கூட காளியம்மாள் பற்றி கேட்டு காளியம்மாளும் இதற்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏப்பா ஏதாவது ஒரு இதை வழியை சொல்லி தொலைங்க, எஸ் ஆர் நோ சொன்னேன்னா நோனா நான் வேறு முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரின்னு மருது அழகராஜ் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஓகே. இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய விழா நடத்தி, எப்போங்க ஒரு பெரிய விழா நடத்தி எப்போ சேர்க்குறீங்க, எதுக்கு சேர்க்கறதுக்கு எதுக்கு சார் பெரிய விழா? பெரிய விழா நடத்தி அப்போ தானே நீங்கள் எப்போ கேட்டாலும் பெரிய விழா நடத்தி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விழா நடத்தி தான் விழா நடத்தி தான். ஆனால் ஆதவர்ஜுன் சேர்ற அன்றைக்கி 2 பேரை சேர்த்தாங்க பாருங்கள், அது மட்டும் டம்முக்கு அன்றைக்கே சேர்த்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது. அப்போ இதுவே எப்படின்னா இப்போ இந்த போராட்டத்தின் மூலிமா கிடைச்ச அனுபவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது நாளைக்கு பேசும்போது, ஆனால் அவர் தலைவர் விட மாட்டார், நம்ம குணச்சித்திர நடிகர், எப்பா என்ன சொல்லு தலைவர் மட்டும் அன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களே மிரட்டி ஓட விட்டாப்புல. அவங்களால என்ன கேள்வி கேட்குன்னா அவனுக்கு கேள்வியெல்லாம் மறந்து போச்சு, கொஞ்ச நேரத்தில் அடிச்சு போட்டு கிளப்பி அதான் இதான் போ கிளம்பு அப்படின்ட்டு போயிட்டாப்புல. இல்லை சமீபமாக இப்போ இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் அவருடைய இது அதிகமாயிட்டே வருது. என்னது பேச்சுன்னா நான் சொல்கிறது முன்னாடிலாம் வந்து தளபதி அதுதாங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனா பொதுச் செயலாளர் எல்லாத்துலேயும் விமர்சனம் வருதுல்ல, பொதுச் செயலாளர்னால் பேசணும், இல்லாட்டி துரைமுருகன் மாதிரியாவது இருக்கணும். என்ன காவிரி காவிரிக்கு என்ன இல்லைங்க, காவிரி யார் காவிரி இல்லைங்க, நதி இல்லைங்க, அதில் மேகதாட்டு என்ன இப்போ சார் அந்த இது பார்த்தாச்சு உனக்கு ஆகிறவங்களுக்கு இருக்காதா, கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி பேசினா பயப்படுவான். ஆனால் இவர் அப்படி பேசினா கலாச்சிடுவானுங்க, என்ன காவேரி உனக்கு தெரியாதா, காவேரி தெரியாமல் புஷி ஆனந்துன்றுவாங்க டமால். அதனால் அவர் ரொம்ப பழைய அரசியல்வாதியாக அவருடைய ஆட்டிடியூடு அதுன்றதுனால அவர்கிட்ட போய் கேள்விக்கு பதில் வாங்குறது பெரிய விஷயம் அப்படின்னு இது பண்ணுவோம். இங்கே வந்து இவர்கிட்ட என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் பேசலைன்னா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதில் போய் சீல் வைக்கிற மாதிரி தலைவரே அந்த மேட்டர்லேருந்து ஒரு 2 அம்சம் சொல்லுன்னா அவர் என்ன பண்ணுவாப்புல, அதுதான் ஒரு பாயிண்ட், நீ தப்புப்பா தப்புன்ற அது என்ன தப்பு அதான் தப்புன்றேன்னு இல்லைங்க, எதில் மாறுபட்டுருக்காங்க அவங்க தான் எல்லாத்துலேயும் மாறுபட்டுருக்காங்க. வீட்டு சொத்தை வந்து யாராவது கேட்டா புண்ணா விட்டுருவியா, கேட்டை மூட்டு பூட்டு போட்டால் விட்டுருவியா, என்ன கேட்குற நீ பேசுகிறாருல இல்லை சந்தோஷம் அதான் சொல்கிறேண்ணா அப்படியே வளர்ப்பு ஓட்டியா அவள்தான் தப்புப்பா போப்பா தப்புன்றேண்ணா அப்புறம் என்ன அதுக்கு மேலே இல்லைங்க என்ன தப்பு அதான் எல்லாமே தப்புன்றேண்ணே, அதில் போய் என்ன தப்புன்னு வர கேட்குறேன் போப்பா அவள்தான் இவ்வளோ தூரம் வந்த பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு இதுக்குமே ஒரு பட்டறை பாசறை அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் இப்போ வேறு யாராவது தலைவர்கள் வர்றாங்கன்னா அது சம்மந்தமாக இல்லை, ஏன்னா அவங்க சைட்லேருந்தே இப்போது அந்த பொதுக்குழுவில் நான் படித்த விஷயம், விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தோடனே அவங்க எந்திரிச்சு நின்று கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, கை தட்டி இது ஆரவாரம் பண்ணுறதுன்ற இன்னும் இந்த ரசிக மனநிலையிலே இன்னும் அதிகமாக இருக்காங்க. அது நீங்கள் இல்லை அதுக்குமே வந்து ஒரு பாசறை மாதிரி இந்த வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் விருப்பப்படுறாங்கன்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது. அதெல்லாம் சும்மா அவனுக்கு கிளப்பிடுவானுங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும். எம்ஜிஆர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவள் தான் எம்ஜிஆர் டைமில் தான் இந்த ரத்தமான உடன்பிறப்புகளே நார்னா அப்படியே கரை ஒளி பறக்கும். கலைஞர் அதுக்கப்புறம் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே நார்னா டம்மன்னு கை தட்டுவாங்க. இது மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னா அது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரசிக மனப்பான்மை, அதை தாண்டி ஒரு அபிமானம்னு வச்சிங்களேன். அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே அது இல்லைன்னா இன்றைக்கி முதலாளித்துவ கட்சிகள் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் பார்க்கணும். அப்படியே வந்து விட்டேத்தியா வா கார் போவோம். இன்னைக்கு கூட ஒரு இது வருவார் பாருங்கள், கும்பல் வாட்டுக்கு வந்து அவள் தான் யாரும் எந்திக்கலாம் மாட்டான், ஒரு 2 பேர் மட்டும் எந்திப்பான் பார்ப்பான், எல்லாம் உட்காந்து நம்ம மட்டும் அவன் உட்காந்துக்குவான், அவ்வளோதான். இதுதான் யதார்த்தம். ஆனால் முதலாளித்துவ கட்சியில் அப்படி இருக்காது. அதனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லாது. நான் சொல்ல வர்றது பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்துக்காக வர்றாரு, ஏப்பா என்னப்பா அது அப்படின்னா, சார் இந்த மாதிரி முஸ்லீமுக்கோசரம் அந்த இது நம்ம பேசணும் சார், அவங்க ஆதரவா அவங்களுக்கோசரமா, சரி அது என்ன கொடுப்பா,
இல்லை சார் இந்த 2 வீடியோ பேசிக்கிறாங்க, அது கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரி பார்த்துட்டு 2 குறிப்பு எழுதிக்கின்னு, ஏப்பா அது எதாவது இருந்தால் கொடுப்பானா, அதை எடுத்து பார்த்துட்டு நைட்டு உட்காந்து படிச்சுட்டு அதில் 2 3 எடுத்துகிட்டு நேராக வந்து மைக் போட்டு ஒரு 2 பாயிண்ட் சொல்லி இரு சொல்லுனா சொல்லிடுவாங்களா? இரு படிக்கிறேன் பாரு அப்படியே படிச்சுட்டு சொல்லிட்டேனா வேறு என்ன வேணும், அவள்தான் வேறு என்ன, அவள்தான் போ கிளம்பு. விடுங்க சார், முதலமைச்சரே வந்து கேள்வி கேட்கும்போது 10 செகண்ட் டைம் எடுத்து அமைச்சர்கள் மாற்றம் இருக்குமான்னு கேட்கும்போது பார்த்து ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறாரு. பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இல்லை அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அதை கூட அதே முதலமைச்சர் அரை மணி நேரம் மேடையில் பேசுவார், படிக்கிறத கூட பேசுகிற மாதிரி படிப்பார், அந்த ப்ராம்ப்டரை வச்சு பக்காவாக பண்ணுவார், அப்படி இப்படின்னுவார். அந்த மாதிரியாவது பண்ண தெரியணும். இல்லை நான் குறை சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பொதுச் செயலாளர்னால் நீங்கள் அரசியலை தெரிஞ்சுங்கன்றேன். ஏன்னா அரசியலுக்கு தானே வந்துக்கிறீங்க. மளிகை கடைக்கு போயிட்டீங்க, பொட்டலம் மடிக்க தெரியாதுன்னா சூப்பராக பொட்டலம் மடிக்க கற்றுக்கணும். இல்லை கல்லால் உட்காந்திங்கன்னா துட்டை வாங்கி எப்படி போடுறது பண்ணுறது, சில துட்டு வாங்கி போடுறதுல டெக்னிக் இருக்குது தெரியுமா? துட்டை வாங்கணுன்னா கல்லால் போட்டிங்க வச்சுக்கிங்க, 100 கொடுத்து 500 கொடுத்துருவான். ஒரு படத்தில் காமெடி வருவாங்க, அந்த மாதிரி துட்டை வாங்கினோன்னா சைடில் வச்சு ஒரு பேப்பர் வெயிட் வச்சுருவாங்க, அதுக்கு வேண்டிய இதை எண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இதை எடுத்து போடுவாங்க. ஏன்னா நீ மாற்ற முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது டெக்னிக். இல்லை இப்போ இந்த மாற்றம் இந்த இவங்களோட இந்த இணைப்பு இந்த மருதராஜ் காளியம்மாள் தவிர வேற யாராவது முக்கிய நபர்கள் இருக்காங்களா இணையர்? ஏராளமானவர் இருக்காங்க, காத்திருக்காங்க. அது இந்த 2 பேர், அதில் இந்த 2 பேர் அஷ்டாவதினி அண்டு குணச்சித்திர நடிகர் தான் முடிவு பண்ணணும். அது முடிவு பண்ணோன்னா தலைவர் அவர் பார்வை கொண்டு போய் அப்புறம் அவர் சொன்னோன்னா நான் பண்ணிடுறேன் தலைவர்ன்ட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பண்ணிடுறேன் கவர்மெண்ட்டில் வேலை செய்ய வேண்டியவங்க 2 பேரும் ஏதோ இந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அந்த ஃபைல் மூவ் ஆகி அப்படி போய் இவரெலாம் நாளைக்கு முதலமைச்சர் ஆகி இவர் துணை முதலமைச்சர் நான் யோசிச்சு பாருங்கள், கதை என்ன கந்தல் ஆகுன்னு. அதனால் நடக்கும், மாற்றத்தை நோக்கி நகர்றாங்க, பார்ப்போம். எது தன்னை தகவமைத்து கொள்கிறதோ அது வாழ்கிறது, எது தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதோ அது அடுத்த கட்டத்தில் நகர்கிறது. செல்ஃபோனுக்கு பொருந்துவது மனிதனுக்கும் பொருந்தும். இல்லாவிட்டால் எல்லாம் அப்படிதான்ப்பா அப்படியே வச்சுக்கப்பான்ட்டு போக வேண்டியதான். அப்படியே வச்சு இன்றைக்கி இருக்காங்கல்ல இருக்காங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.